ஒரே புள்ள, விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இல்ல. என்ன பண்றது? சின்ன வயசுலேருந்து சினிமா சினிமான்னு சுத்துவான். சரி, ஆசைப்பட்டதை செய்டான்னு சொல்லிட்டேன். ம்ஹும். ஆமா, நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. ஆ, ஆமா. ஆ, ஆ. காப்பி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க. பனங்கற்கண்டு காப்பி நல்லா இருக்கும். தரட்டுமா? நீங்க கேட்டதே எனக்கு போதும். சந்தோஷமா இருக்கு. வாசல்ல கோலத்தை பார்த்ததும் உங்க மருமக தேவிதான் வந்திருக்காளோன்னு பார்க்க வந்தேன். என்னது? ஏன் மருமகளா? உங்க மகனோட மனைவி உங்க மருமக தானே? ஐயோ, என் மகனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. சினிமா படம் பண்ணி ரிலீஸ் ஆனதும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சான். ஆனா நான் விடுறதா இல்ல. 4-5 பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு பிடிச்சதை கட்டிக்கிட்டோம். என்னது? பொண்ணு பாத்திருக்கீங்களா? நீங்க கதிர்னு சொல்றது கண்ணாடி போட்டிருக்குமே சினிமா டைரக்டர், அந்த மதனை தானே? சரியா சொன்னீங்க, அவனே தான். நீங்க மதனோட அம்மானா அப்ப தேவி உங்க மருமக தானே? நீங்க ராமன் நினைச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கூட தேவிங்கிறது ராமோட தங்கச்சி தானே? என்ன பேசுறீங்க நீங்க? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இத்தனை நாளும் மதனோட குடும்பம் நடத்தி கர்ப்பமாயி தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா தேவி. இப்பதான் பொண்ணு பாத்திருக்கேன்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. கதிர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல தெரியாம பண்ணிக்கிட்டானான்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, தேவையில்லாம நம்ம தான் வளரிட்டோமோ. சரிம்மா, அப்ப நான் வரட்டுங்களா? நெல்லுங்கம்மா. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உண்மையாவா சொல்றீங்க? நான் மார்க்கெட்டுக்கு போகணும், போயிட்டு வரேம்மா. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. அம்மா, சொல்லிட்டு போங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? இங்க பாருங்க, இந்த காலத்துல லவ் மேரேஜ்ங்கிறது சகஜம்தான். அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. மதனும் தப்பான பையன் இல்ல, ரொம்ப நல்ல பையன்தான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. பேரை மட்டும்தான் மாத்திருக்கான்னு நினைச்சேன். கதிர் மனசும் மாறி போச்சுடா. தேவி ரொம்ப நல்ல பொண்ணு, பெரிய பணக்கார பொண்ணு. உங்க மகனை கட்டிக்கிட்டு பெரிய அரண்மனை மாதிரி இருந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்ல வந்து இருக்கா. மரியாதையான பொண்ணு. பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புதான். அதுக்காக பாவம் நீங்க தேவிய தண்டிச்சிடாதீங்க. லட்சணமான பொண்ணு. தேவிய பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வரேன்மா. அக்கா, யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நீ நம்பிடாதக்கா. எதா இருந்தாலும் சரி கதிர்கிட்ட கேட்கணும். மாப்பிள்ள அப்படிலாம் செய்ய மாட்டான். அக்கா இங்க பாரு, ஏக்கா இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிற? சத்தியமா கதிரி உனக்கு தெரியாம எதையும் செஞ்சிருக்க மாட்டாக்கா. எப்படிக்கா அவன் தப்பு பண்ணுவான்? அவன் ஓ பையன், அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டாக்கா. நம்புக்கா. அக்கா அக்கா அக்கா
இங்க பார்க்கா. அக்கா கதிரு உன் புள்ளக்கா, நீ வளர்த்தவக்கா. அக்கா இங்க பார்க்கா. அக்கா 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 அழாதக்கா. அக்கா அக்கா தயவு செஞ்சு இங்க பார்க்கா. அக்கா கதிரு நல்லவக்கா. அக்கா அழாதக்கா. அக்கா அக்கா நான் சொல்றேன்ல, நம்புக்கா. உங்க மகனோட மனைவி உங்க மருமக தானே? கதிர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல தெரியாம பண்ணிக்கிட்டானான்னு எனக்கு தெரியாதுங்க. அக்கா 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 எனக்காச்சு. அக்கா எனக்காச்சு. அக்கா என்ன பண்ணுதுக்கா? ஐயோ அக்கா என்ன பாருக்கா. அக்கா ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் கவலை ஏன் அப்படி பண்ணேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ அக்கா 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 என்ன பண்றது? அக்கா 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 புடிச்சுக்கோ. புடிச்சுக்கா அக்கா புடிச்சுக்கா. அக்கா புடிச்சுக்கா. இருக்கு புடிச்சுக்கோ. அக்கா புடிச்சுக்கா. புடிச்சுக்கா அக்கா புடிச்சுக்கா. ஐயோ நான் என்ன செய்வேன்? அக்கா புடிச்சுக்கா. புடிச்சுக்கா புடிச்சுக்கா. கட்டியா புடிச்சுக்கா. அக்கா அக்கா டேய் டேய் ராமு கதிரு எங்கடா போய் தோஞ்சிக்க? டேய் கதிரு எங்கடா போய் தோஞ்ச? புடிச்சுக்கா புடிச்சுக்கா. அக்கா 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 கண்டிப்பா புடிச்சுக்கா. நல்லா புடிச்சுக்க. அக்கா 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 சரியாயிருச்சுக்கா. அக்கா சரியாயிருச்சுக்கா. அக்கா அக்கா ஹலோ ஆமாங்க சொல்லுங்க. மாப்பிள்ள சார் டாக்டர் வந்துட்டாரு. வந்தார் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? நான் வந்து அவர்கிட்ட எதுவும் பேசல. நீங்க வந்தானே பேச உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க வாங்க லெட்ஸ் கோ. நான் அவர் வந்த உடனே நான் போய் விஷ் பண்ணிட்டேன். என்னை பார்த்த உடனே அவர் உங்களை பத்தி தான் கேட்டாரு.
எனக்கு வந்து நீங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, ஐ வில் டாக் டு யூ, நோ ப்ராப்ளம். வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க சார். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க வாங்க. ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் சிதம்பரம். அமெரிக்கால இருந்து பெரிய நியூராலஜிஸ்ட் டாக்டர் பென்ஜமின் நாளைக்கு மறுநாள் இங்க வரார். ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதோட சேர்த்தே பண்ணிடலாமே. இன்னைக்கே அட்மிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ வெரி மச். என்ன சார் நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னுடைய சன் அமெரிக்காவில் படிக்க நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் மதன், உங்க ஃபாதர் இன்லா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு. ஹி இஸ் வெரி நைஸ் மேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இப்போ எங்க அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டா அவங்க கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்கல்ல? சொல்ல போனா உங்களுக்கு இருந்த ப்ராப்ளத்தை விட இது ரொம்ப கிரிட்டிக்கல் மதன். இது ஒவ்வொரு நாளும் growth ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு வேற மாதிரி சில ப்ராப்ளம், பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். லக்கிலி பென்ஜமின் நமக்கு கிடைச்சிருக்காரு. திஸ் இஸ் தி ரைட் டைம். இதுக்கு மேலேயும் தள்ளி போட்டா அப்புறம் நம்ம கையில எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், ஐ வில் நாட் டிலே. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல நட்ராஜ் அனுப்புகிறேன். என்ன எக்ஸ்பென்ஸ் எல்லா டீட்டெயிலும் அவன்கிட்ட சொல்லிடுங்க. அவன் தேவையான படத்தை கட்டிடுவான். என்ன சார் நீங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பேஷண்ட்டை அழைச்சிட்டு வாங்க. அவங்கள க்யூர் பண்ணி உங்க சன்னின்லா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் இப்போ நான் கிளம்புறேன். ஓகே, மச் obliged. ரைட் சார். நான் வரேன். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். மாப்பிள்ளை, டோன்ட் வரி, ஷீ வில் பி பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எங்க அம்மாவுக்கு சரியாயிடுமா சார்? நிச்சயமா சரியாயிடும், தைரியமா இருங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் தான் அதை உங்களுக்கு 100 தடவைக்கு மேலே சொல்லணும் மாப்பிள்ளை. இல்ல சார், நீங்க இப்ப எனக்கு செஞ்சுட்டு இருக்கிற உதவிக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனிவே, ஷீல் பி ஆல் ரைட். ஓகே, நான் வரேன் சார். மாப்பிள்ளை, சார், ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ சம்திங். என் தம்பி நட்ராஜை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் அப்பப்போ குடிப்பான். அன்னைக்கு குடிச்சிட்டு நிதானம் தவறி தேவி மனசில் ஏதோ ராங் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கான் போல இருக்கு. அது பாவம், அதை நம்பி உங்ககிட்ட ஏதோ தாறுமாறாக பேசி இங்கே கோச்சிக்கிட்டீங்களாம். இல்ல சார், தேவி மேல எனக்கு பெருசா எந்த கோவமும் கிடையாது. தேவி பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இதை வந்து நான் அப்பவே ஃபீல் பண்ணேன். அது அவ பேசின மாதிரி இல்ல, யாரோ சொல்லி கொடுத்து பேசின மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இல்ல சார், நோ. தேங்க்யூ. ரைட் சார், நான் வரேன் சார். ஓகே. அக்கா அக்கா, யாரோ சொல்றத வச்சு எந்த முடிவு எடுக்க விடக்கா. கதிர வரட்டு, அவன்கிட்ட கேட்டுக்கிறவா. அக்கா, அவசரப்படாதக்கா. அக்கா, மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க மாட்டான். எதுக்கு கதிர வரட்டுக்கா, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோக்கா. கொடுக்கா. அக்கா, இப்ப கூட ஆஸ்பத்திரி விஷயம் பார்த்தாக்கா போயிருக்கா. இதுக்கு மேல ஆபரேஷன் தள்ளி போடக்கூடாதுக்கா. அக்கா, கும்பிடுறக்கா, தயவு செஞ்சு கேளுக்கா. அக்கா, இது உயிர் பிரச்சனைக்கா. அக்கா, ஏக்கா இப்படி பிடிவாதம் பண்ற? அக்கா, மாப்பிள்ளை வரட்டும் சொல்றல, குடு. ம் ம்
அக்கா 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 வேடாக்கா அக்கா அக்கா இப்படி அடம்பிடிச்சா எப்படிக்கா? கதிர உன் பயக்கா, நீயே அவன் நம்மளா எப்படிக்கா? கதிர இப்ப வந்துருவாக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுக்கா. அக்கா போவடாக்கா. அவன் பெத்தவங்க வச்ச பேரை மட்டும்தான் மாத்திருக்கான்னு நினைச்சேன். சரி விடு, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அக்கா இதனால ஆபரேஷன் முடிஞ்சிடட்டுக்கா. நம்ம ஊரு டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாருக்கா. இதை உன்கிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேக்கா. அக்கா ஆபரேஷன் பண்ணலாம் தப்பா இருக்கா? முட்டாப்ப இல்ல, நீ எதுக்காகடா அழுகுற? நான் எதுக்காகடா இருக்கணும்? எதுக்காக நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அது நடந்து போச்சு. போதுண்டா, உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? அவர் போனப்பவே நானும் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். கூட பிறந்த கடனுக்காக என்னால நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். வா போலாம். அக்கா அக்கா ஏதா இருந்தாலும் ஆபரேஷன் முடிச்சிடட்டுக்கா. என்னம்மா சாப்பிடாம கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போக இன்னும் நேரம் இருக்கு. கதிர் வந்தது நம்ம கிளம்பிடலாம். ராமு, நாங்க ஊருக்கு போறோம். சாவியை கொடுத்துட்டு தம்பி வந்தா சொல்லிடு. ஊருக்கா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் இங்கே இருக்குன்னு நைட்டு தானம்மா சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. உன் கூட்டாளிய பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன், பார்த்தாச்சு. போயிட்டு வரட்டுமா? மாமா நீங்களா சொல்லுங்க மாமா. கதிர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அமெரிக்கா டாக்டர் நாளைக்கு தான் வராராம். உங்களை இன்னைக்கே அட்மிட் பண்ணோன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். சொல்லுங்க மாமா. அம்மா பயப்பட வேணாம்னு சொல்லுங்க மாமா. அம்மா அம்மா மாமா என்னாச்சு மாமா? அம்மா ஏன் போறாங்க? போக வேணாம்னு சொல்லுங்க மாமா. அது முடியாது ராமு. வீட்டுக்காரப்பா கதிருக்கு கல்யாணம் ஆனதையும் பொண்டாட்டி கற்பமா இருக்காங்கிறதையும் அக்கா கிட்ட விவரமா சொல்லிட்டாங்க. கதிர இப்படி பண்ணுவான்னு நான் கூட நினைக்கிறேன் ராமு. என்ன நீங்க தாக்க முடியலையே? அக்கா அப்படின்னா தாக்குவாங்க. புரிஞ்சது புடமா கிடக்கிறப்போ அக்காவுக்கு வலிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கதிருக்கு கல்யாணம் ஆனதை கேட்டு இன்னைக்கு மறுபடியும் வலிப்பு வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு ராமு. சொல்லி அனுப்புற அக்காவுக்கு கொல்லி போட வர சொல்லு. எங்க அக்காவுக்கு வேற புள்ள இல்ல ராமு. உங்க மதன் சார கொல்லி போட வர சொல்லி அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. அம்மா ஒரு பிரச்சனை இல்லதாம்மா கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அம்மா அம்மா நான் சொல்றேம்மா, உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னா இல்லம்மா, சந்தர்ப்பம் அமையலம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. அம்மா கதிர் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்னு தினம் தினம் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாம்மா. அம்மா தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா சொல்றதை கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. அம்மா கதிர் கதிர் சத்தியமா தப்பானவெல்லாம் இல்லம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா நீங்க போனீங்கன்னா அவனால தாங்க முடியாதுமா. அவன் தாங்க மாட்டாமா. அம்மா போகாதீங்கம்மா. சொன்னா கேளுங்க. எனக்கு கோவம்ல இல்ல ராமு, சந்தோஷம்தான். கதிர் பெரிய டைரக்டர் ஆயிட்டான். அவனுக்கு நான் பொண்ணு பார்க்க முடியுமா? இல்ல கிராமத்து பொண்ணுதான் சினிமா டைரக்டருக்கு ஒத்து வருமா? அவன் பண்ணது சரிதான் ராமு. எனக்கு கோவம்லாம் இல்ல. அவனை பாத்துக்கப்பா. அவன் நல்லா இருக்கணும். இல்ல அவன் நல்லா இருப்பான். வரட்டுமா? இல்லம்மா இல்லம்மா நீங்க இருங்கம்மா. அம்மா போயிடாதீங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா மாமா நீங்களா சொல்லுங்க மாமா. மாமா